பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் தான். ஸோ இந்த படத்தோட எடுத்துக்கிட்டீங்க பட்ஜெட் அப்படின்னு பேசுறப்போ இந்த படத்தோட பட்ஜெட் 30 to 35 crores தான் அப்படிங்கிறது சத்தியமா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா இந்த படம் பாக்குறப்போ ஒரு 100 கோடி ஒரு மெகா பட்ஜெட் படம் பாக்குற ஒரு ஃபீல் தான் இருக்கும். பட் இந்த ஒரு லோ பட்ஜெட்டுக்குள்ள இந்த படத்தோட ஸ்கேலை கொண்டு வந்தது இந்த படம் பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா பாத்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. ஏன்னா இந்த படத்துல காமிச்ச சிட்டி ஆகட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இது இந்த ஒரு டைம் லைனும் பார்த்தீங்கன்னா பெருசா மென்ஷன் பண்ண மாதிரி தான் எனக்கு படம் பார்க்கறப்ப ஃபீல் ஆச்சு. நான் ஃபியூச்சர்ல இந்த படம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு போனேன். பட் இந்த படத்தோட டைம் லைன் மென்ஷன் பண்ணல, அது வேற விஷயம். பட் இந்த ஒரு ஸ்கேலுக்குள்ள இந்த படத்தோட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ சூப்பரா நல்லாவே இந்த லோ பட்ஜெட்டுக்குள்ள எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியும். நம்ம காந்தாரா ரீசெண்டா காந்தாரா ரிவ்யூல பேசியிருப்போம். இந்த ஒரு படத்தோட ரிவ்யூல அதை சொல்றேன். அதை விட கம்மி பட்ஜெட்ல இந்த 30 to 35 crores இந்த காஸ்டிங்கை வச்சு இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூல சூப்பரா இந்த படத்தை ஒரு பேசிக் லெவல்ல இருந்து கொண்டு போன விஷயம் அந்த பட்ஜெட்டுக்கு செம்ம நீட்டா பாத்தீங்கன்னா அமைஞ்சிச்சு.